இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஏரியில் ஒருத்தர் தலையில் இடி விழுந்துச்சு. இது நியூஸுக்கு வந்தால் தானே தெரியும். ஒருவேளை நியூஸுக்கு வந்து ட்ரெண்டானா தானே தெரியும். அந்த டயத்தில் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்க புருஷனும் பொண்டாட்டியும், அது மேட்ரு ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடி விழுந்த நியூஸை எவனும் பார்க்க மாட்டான். இப்போ நீங்கள் போன வருஷம் எடுத்துருந்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஒரு அழிவு வரும்னு இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஜூன் ஜூலை ஒரு ஏப்ரல் மே வரும்போது ஜூன் ஜூலையில் 2 அழிவு வருவாங்க. அப்புறம் அக்டோபருக்கு போனீங்கன்னா டிசம்பரில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படியே ஓடிக்கும். அப்போ இந்த காலமும் குறிப்பிட்ட காலத்தில் மாறும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படிலாம் நம்ம இப்போ சில தகவல்களை எடுக்கிறோமோ அதே மாதிரி காலம் வந்து காலத்துக்கு ஜாதகம் கிடையாது. ஏன்னா காலம் எப்போ உற்பத்தி ஆச்சு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கிரக நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து செவ்வாய் வக்ரம், செவ்வாயோட சேர்ந்த கிரகம் ஒன்று பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நிகழலாம். ஆனால் அது எங்கே நிகழும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னுமே கணிதங்கள் நிறைய. அப்போ இந்த காம்பினேஷன் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வக்ரமாகும் பொழுது நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னைக்கு இருந்து அடுத்து செவ்வாய் எப்போ வக்ரமாக போகுதுன்றதை அப்படியே டேட்டாக மாற்றிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் வக்ரமாகும். அப்போ அன்னைக்கு இருந்து ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. இப்போ சென்னையில் ஒரு இடத்துல அந்த ஏரியாவே ஆயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தென்மாக்குள்ள அது இதுன்னு வச்சு துணியெல்லாம் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டேட் எடுத்து போட்டு அன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வக்கரமும் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பு வரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு விமான விபத்து ரயில் விபத்து நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு 2 தீவிரவாதிகள் தூக்கிட்டு வந்து அடிப்பான். அப்போ நம்மளுக்கு அது தெரியாது இல்லைங்களா. இது மாதிரி தெரியாத பல தகவல்கள் நம்மளை சுற்றி நடக்கும். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ராஜநாடி பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், எப்போவுமே ஒவ்வொரு வருஷத்தப்பவும் இந்த பாபா வாங்கியோட கணிப்புகள் வந்து ட்ரெண்ட் ஆகும். இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிடும், இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிடும். இந்த 2025 பார்த்தோன்னா ஜோதிடர்களும் சேர்ந்துட்டு குறிப்பாக ஜூலை மாதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேரிடர் வரப்போகுது, இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டு கூட சொல்கிறாங்க, இந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூலை டு டிசம்பர் இயற்கை பேரிடர்கள் வரப்போதா, என்ன மாதிரி இருக்க போகுது? இப்போ பொதுவாக அந்த வாங்கே சொன்னது, அப்புறம் நாஸ்ட்ரடாமஸ் சொன்னது, இப்போ கொரோனாவுக்கு முன்னால் ஜோசியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் அடிக்கும், புதையல் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொரோனாவுக்கு அப்புறமா சேஃபர் ஜோனுக்கு போயாச்சு எல்லாம். வருஷம் மாதம் 2 சாவு, 3 ஆக்சிடென்ட்டு, 4 ஃபயர் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சேஃபர் ஜோன்லேயே இருக்கலாம் ஜோசிக்காரன். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் போன வருஷம் எடுத்துருந்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஒரு அழிவு வரும்னு இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஜூன் ஜூலை ஒரு ஏப்ரல் மே வரும்போது ஜூன் ஜூலையில் 2 அழிவு வருவாங்க. அப்புறம் அக்டோபருக்கு போனீங்கன்னா டிசம்பரில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. நான் போன வருஷம் சொன்ன பலன்கள் எல்லாரும் உங்களுக்கு மறந்து போச்சு. என்ன புதுசாகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்போ பார்த்துட்டு ஏதோ நடக்க போகுதுன்றப்ப பார்ப்பீங்க. இதுவும் ஒரு மாதத்தில் மறந்துட போகுது. அப்படிங்கிறதுனால மக்களுடைய அந்த மறதி, அது ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகன்ற மாதிரி ஜோசிக்காரங்க அடித்து ஓட்டுறாங்க. அப்போ பொதுவாக நம்ம வந்து ஜோசிக்காரங்கன்னு சொல்லணும்னா பொதுவாக ஜோசியத்தில் 2 டைப் ஆஃப் ஜோசியம் இருக்குது. அது வந்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதக ஸ்கந்தம், சம்ஹிதம், சாதகம்னு சொல்கிறாங்க. அப்போ சம்ஹிதம் அப்படின்னா என்னென்னா சம்ஹிதா அப்படின்னே உனக்கு பிருகத் சம்ஹிதா அப்படின்னே ஒரு அஸ்ட்ராலஜி சாப்டர் இருக்குது பிருகத்தில். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்கிறாங்க, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா மனிதர்களை போல இந்த காலமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த காலமும் குறிப்பிட்ட காலத்தில் மாறும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படிலாம் நம்ம இப்போ சில தகவல்களை எடுக்கிறோமோ அதே மாதிரி காலம் வந்து காலத்துக்கு ஜாதகம் கிடையாது. ஏன்னா காலம் எப்போ உற்பத்தி ஆச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உருவான நட்சத்திரம் திருவாதிரை, சுக்கிரன் உருவாத நட்சத்திரம் அனுசம் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பூமியில் இருக்கிறேன். பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பொருளையும் நான் எங்கே இருக்குன்னு நான் ரெஃபரன்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன். நீங்கள் இந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் வான்னு சொல்கிறோம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் வானா கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லலை, கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் வேணால் ரெஃபரன்ஸ். அப்போ லேண்ட்மார்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஸ்கை மார்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு வானம் அனாதியாக இருக்குது. அப்போ பூமியில் இருந்து நான் பார்க்கக்கூடிய திசையில் அந்த அந்த நட்சத்திரம் இருக்குது, இல்லைனா அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தையும் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த நட்சத்திரத்துக்கும் நம்மளுக்கு தொடர்பு இல்லை, அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு நேராக நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ நம்ம பூமி உருவாகி மனிதன் உருவாகி எவனோ ஒருத்தர் தெரிஞ்சு உணர்ந்ததுக்கப்புறமா பார்த்து இந்த நட்சத்திரம் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நட்சத்திரத்தையும் எழுதுனான். ஆனால் இவங்க உருட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உருவான நட்சத்திரம் எழுதுவாங்க. எந்த இடத்துல இருந்து சூரியன் உருவானதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து நான் பார்த்து அந்த நட்சத்திரத்துன்னு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அப்போ நான் சொல்கிறது எருமாடுக்கு நேரம் இருக்குன்ற அப்படின்னா எருமாடு பிறக்காதப்ப எருமாடு நேரம் என்ன நடத்தினா இவங்க வந்து உருட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த நட்சத்திரங்கள் உருவாகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உருவானதெல்லாம் கிடையாது. அப்போ காலம் உருவாகவே இல்லை. நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இன்னைக்கு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா,
அப்போ இன்னைக்கு கிரகங்கள் நம்மளுடைய இந்த இந்த காலத்தை இன்னைக்கு அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுது? அப்போ பேசிக்காக ஒரு தனி மனித ஜாதகத்தில் பயன்படுத்தக்கூடிய அதே ரூல் தான். புதுசாலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் தனியான படிக்க தேவை. ஜாதகத்தில் பயன்படுத்தக்கூடிய அதே ரூல். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவங்க வந்து டீச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அன்னைக்கு மழை பெய்யுன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ டீச்சர்னு யாராச்சும் டீச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட அந்த டீச்சர் நான் சொல்கிறது இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் டீச்சர் இருக்காங்க, நான் டீச்சராக இருக்கிறேன், இல்லைன்னா எங்கள் அம்மா டீச்சராக இருக்கிறாங்க, என் ஒய்ஃப் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க பிறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 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 டயத்தில் மழை வந்திருக்கும். காரணம் என்ன? சுக்கிரனும் சந்திரனும் சேரும்போது மழை வரும். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேரும்போது ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரனும் சேர்ந்துருக்கும். அப்போ அவங்க அவங்க டீச்சராக மாறுவாங்க. எப்போ டீச்சராக மாறுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு 25-30 வயசுக்கு மேலே டீச்சராக மாறுவாங்க. ஆனால் பிறக்கிறப்ப மழை பெய்யும். அப்போ சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருக்கும் போது மழை பெய்யறப்ப அப்போ டீச்சர்கள் பிறக்கும் போதெல்லாம் மழை பெய்யும். அப்போ டீச்சர்கள் டெய்லி டீச்சராக பெற்று அப்படிலாம் நான் சொல்ல அந்த காம்பினேஷன் இணையும். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மழை வரக்கூடிய டைம் ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னாடி அந்த மழை சம்பந்தமான விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க அந்த டயத்தில். அப்போ இது போல் ஒரு தனி மனித ஜாதத்தில் பயன்படுத்தக்கூடிய அதே ரூல் கொண்டு வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகளை அப்ளை பண்ணுறது. அப்போ இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது? அப்போ இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷனில் இந்த ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டரி ஒரு தனி மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் தான் காலங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆபத்து அப்படின்னாலே செவ்வாய் தான். அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வக்கரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் சந்தி, அடுத்து செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனை சந்திங்கிறப்ப அவருக்கு திடீர் நோய்கள் வரலாம். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கிரக நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து செவ்வாய் வக்ரம், செவ்வாயோட சேர்ந்த கிரகம் ஒன்று பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நிகழலாம். ஆனால் அது எங்கே நிகழும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னுமே கணிதங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட அந்த கணிதங்கள் எல்லாமே அக்யூரசி இல்லாதது, ஒரு அனுமானம் தான். இப்போ பிளானட்டரி பொசிஷனே வந்து நம்மளுக்கே வந்து அயனாம்சம் எடுக்கிறாங்க. அயனாம்சத்தில் வந்து லாகிரி இருக்குது, ஸ்ரீபதி இருக்குது, நியூகோம்பு இருக்குது, பிளாசிடஸ் இருக்குன்னு சொல்லி மொத்தம் 18 அயனாம்சம் இருக்குது. அப்போ ஒரு பிளானட் இங்கே தான் இருக்குன்னு அக்யூரஸியாக யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு தோராயமாக அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ அல்லது சந்திலையோ நிற்க போகக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நிகழும். அப்போ அசம்பாவிதம் நிகழும்னா இந்த அசம்பாவிதம் எங்கே நிகழணும்? என் வீட்டுக்கு மேலேயே விழுகணும் எதுவும் வந்து அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ விழுந்து விட்டதுன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன் இன்னைக்கு எல்லாருமே. அப்போ உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அப்போ இன்னைக்கு விபத்து, இன்னைக்கு தீ விபத்து அப்படின்னு பேசும்பொழுது அது எல்லாருமே பரவலாக பேசுகிறோம் இல்லைங்களா ஒரு தீ விபத்தை பற்றி. அப்போ தீ விபத்தை பற்றி பேசணும்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருக்கணும். அப்போ அப்படியே பார்க்கும் பொழுது நம்ம நாளைக்கு கிரக நிலையில் நம்மளால் பார்க்க முடியும். நாளான்னைக்கு அப்போ கால்குலேஷன் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. அப்போ ஜஸ்ட்டு இந்த ஜூலை மாதம் கிரக நிலைகள் நம்ம ஜோசிக்காரங்க எப்படி இதை அனுமானிக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பொறுமையாக ஒவ்வொரு மாதமாக கிரகங்களை நகர்த்தி அப்போ இந்த காம்பினேஷன் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வக்ரமாகும் பொழுது நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னைக்கு இருந்து அடுத்து செவ்வாய் எப்போ வக்ரமாக போகுதுன்றதை அப்படியே டேட்டாக மாற்றிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் வக்ரமாகும். அப்போ அன்னைக்கு இருந்து ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. அப்போ அது ஒரு 3 மாதம் வக்ரமாக இருக்குமே சார் அப்படின்னா 3 மாதமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எவன்லையாச்சும் இடி விழுகலான்ற மாதிரி நம்ம புரிஞ்சு பலன் சொல்கிறாங்க அவங்க. அது நடக்காமல் கூட போகலாம். இன்னொரு விஷயம், இது ஒருத்தருக்கு இடி விழுந்துருக்குது. இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஏரியில் ஒருத்தர் தலையில் இடி விழுந்துச்சு. இது நியூஸுக்கு வந்தால் தானே தெரியும். ஒருவேளை நியூஸுக்கு வந்து ட்ரெண்டானா தானே தெரியும். அந்த டயத்தில் யாராச்சும் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்க புருஷனும் பொண்டாட்டியும், அது மேட்ரு ட்ரெண்ட் ஆகிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடி விழுந்த நியூஸை எவனும் பார்க்க மாட்டான் இல்லைங்களா. அப்போ சப்ஜெக்ட் எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த கிரகங்கள் இருக்கிறது வேலை செய்யும். அப்போ இந்த செவ்வாய் எப்போ வக்ரமாகுன்றதை கண்டுபிடிக்கிறது. அடுத்து செவ்வாய் ஒவ்வொரு ராசிகளினுடைய சந்திகளுக்கு எப்போ வரும். அப்போ இப்போ நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்று வருது, செப்டம்பர் ஒன்று வருது, டிசம்பர் ஒன்று வருது, ஜனவரியில் ஒன்று வருது. அப்போ இந்த காலம் இந்த 3 பீரியடில் 4 பீரியடில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அப்போ அந்த அசம்பாவிதம் எந்த ஊரில் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பகுதியை நீங்கள் இந்தியா மேப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியா மேப் எடுத்து வச்சு மேலே இருக்கக்கூடிய புள்ளியை குத்தி அப்படியே கீழே அப்படியே இந்தியா மாதிரியே வரைஞ்சி கீழே எண்டுக்கு வந்து திருப்பி மேலே போய் ஒரு ரவுண்டு மாதிரி வந்து நடுவில் வந்து முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொசுவத்தி சுருள் வட்டமாக இருக்கிறத இந்தியா ஷேப் கொண்டு வந்துட்டிங்கன்னா மேலே ஆரம்பித்த புள்ளி மேசம், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய புள்ளி கன்னி. அப்போ மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி அப்படின்னு கொண்டு வந்து திருப்பி துலாம், விருச்சகம் அப்படின்னு போய் நடுவில் வந்து மீனத்தை நிப்பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மேப்பு. அப்போ நம்ம இந்த செவ்வாய் எந்த ராசியில் வக்ரமாக இருக்குது, எந்த ராசியில் பரிவர்த்தனையாக இருக்குது, அது எந்த ராசி மண்டலங்களை குறிப்பிடுது. அந்த ராசி மண்டலங்களில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அந்த அப்போ இப்போ என்னன்னா இப்போ சென்னைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை முழுவதும் தீப்பிடிச்சிருமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அப்போ சென்னை நம்ம என்ன செஞ்சோம்னா இதே மாதிரி படங்களை போடணும். அப்போ சுருக்கி போகிறப்ப இந்த இடத்துல நடக்கலாமா அனுமானிக்கலாமே தவிர நம்ம நினைச்சது பெருசாக வேற உலகில் நடக்கலாம், வேற உலகத்தில் வேற. அப்போ என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகும் பொழுது அது குறிப்பாக செவ்வாய் வந்து பொதுவாக இயந்திரங்கள் உடையிறது, அதே மாதிரி வாகனங்கள் விபத்து, அப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்கள்.
அப்புறம் பெரிய ரயில் ஆக்சிடென்ட்டுகள், அப்புறம் கட்டிடங்கள் நுடைஞ்சு விழுந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் குறிப்பிடுவது. வெள்ளம் வருது, இப்போ வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, அப்போ வெள்ளம் வருது. அப்புறமா வந்து இன்னும் நிறைய அணைகள்லாம் உடைஞ்சு போச்சு. சென்னையே தண்ணியில் மிதந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னால். இப்போ மழை நீரால் வரக்கூடிய வெள்ளம், மழை நீரால் வரக்கூடிய வெள்ளத்துக்கு சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துருக்கணும். மழை அதிகமாக சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துருக்கணும். அப்போ கோடையில், அப்போ கோடை மழையுமே இன்னும் ரொம்ப சிக்கலாம். அப்போ சந்திரன் சுக்கிரன் இணைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் சுக்கிரன் இணைஞ்சு அந்த சுக்கிரனுடைய வீடுகளில் இல்லைன்னா சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் மழையினால் தொல்லைகள். அப்போ வருணன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மலைக்கோள் அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடினீங்கன்னா அது சுக்கிரனை தான் சொல்லும். அப்போ சுக்கிரன் சந்திரனோட சேரும்போது சுக்கிரன் வக்ரமாகும் மழையினால் வெள்ளம். ஆனால் மழை பெறல, ஒரு டேம் உடஞ்சு போச்சு, இல்லைன்னா வயநாட்டில் வேற ஏதோ சரிவு அப்படின்ற மாதிரி மழையினால் வரல, ஏதோ சரிவுனால வந்து ஒரு பகுதி நிலச்சரிவுனால அழிஞ்சு போச்சு. இது மாதிரி ஒரு டேம் உடையிறது, இது மாதிரி ஒரு பெரிய ஹல்கான இடங்கள் உடையிறது எல்லாமே வந்து புதன். அப்போ புதன் சந்தி, புதன் வக்ரம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சிம்பிள், எந்த ஜோசியம் நம்ப தேவையில்லை. இன்னைக்கு கிரக நிலையில் எடுக்குங்க, நாளைக்கு என்ன நடக்கும், நாளானைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அப்படியே கிரகங்களை மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்து செல்ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு தள்ளி தள்ளி போகிறப்ப திடீர்னு செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை ஆகும்பொழுது இந்த இடத்துல ஏதோ தவறுகள் நடக்கலாம். இது என்னன்னா நிறைய பார்க்க உங்கள் ஜாதகம் கால ஜாதகம் பார்த்து நிம்மதி இல்லாமல் போயிடுவோம். நம்மளுக்கு பைக்கில் போகிறதுக்கு காரில் போகிறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர ஆனால் சம்பவங்கள் நடப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்துல உட்காருறது, 9ஆம் இடத்துல உட்காரு, 12ஆம் இடத்துல உட்காரு அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய லாஜிக் வந்து கிரக இணைவுகள், சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தால் மழை வரும், செவ்வாய் சனி சேர்ந்தால் ஆக்சிடென்ட் நடக்கும், செவ்வாய் வக்ரமான நெருப்பு, மின்சாரம், விபத்து, இயந்திரங்கள், வாகனங்களால் விபத்து. புதன் வந்து பவர் ஆகும் பொழுது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த போபால் விசவாயு, இது மாதிரி நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துருங்க. அது மாதிரி வேதிப்பொருள்களால் அல்லது பயோ அப்படின்னு சொல்கிறாங்களா, பயோ வெப்பன், இது மாதிரி விஷயங்களால் வரக்கூடியது. அதுக்கப்புறமா வந்து சரிவுகள், நிலச்சரிவு, அதுக்கப்புறம் இந்த கடலில் ஆயில் கலந்துறதுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நீர்மத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகள், இதெல்லாமே புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் முடியும். அப்போ இந்த கிரகங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் வச்சுக்கிட்டு இது எந்தெந்த காலத்தில் நடக்கும். அப்போ இதோட சேர்த்து என்ன டேட்டா எடுக்கணும்னா இதுக்கு முன்னால் நடந்த தகவல்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ இதுக்கு முன்னாலே வந்து அரபிக்கடலில் கலந்துச்சு. இப்போ சென்னையில் ஒரு இடத்துல அந்த ஏரியாவே ஆயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தென்மாக்குள்ள அது இதுன்னு வச்சு துணியெல்லாம் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டேட் எடுத்து போட்டு அன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா புதன் வக்கரமும், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பும் இருக்கும். அப்போ புதனை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த புதனை வச்சு ஆயில், லிக்யூடு, கேஸ், இந்த மாதிரி விஷயங்களையும், செவ்வாயை புரிந்து கொண்டு ஃபயர், கட்டிடங்கள், மின்சாரம், அது மாதிரி விஷயங்களையும், சுக்கிரனை மையமாக கொண்டு மலை சார்ந்த விஷயங்களையும், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சனி ராகு. சனி ராகு வந்து இடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ டம்முன்னு இடிச்சுக்கிறது, போய் எங்கேயாச்சும் இடிச்சு விழுந்துடுறது, பெரிய விபத்துகள், இது எல்லாத்தையும் சொல்லி சனி ராகு. அப்போ சனி ராகு, சனி செவ்வாய், சனி புதன், புதன் வக்ரம், புதன் விளிம்பு, சனி சூரியன் செவ்வாய் இணைவு, சனி செவ்வாய் இணைவு, இந்த காம்பினேஷன்லாம் என்னன்னைக்கெல்லாம் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் பஞ்சாயத்து நடக்கலாம். ஆனால் அது இன்னைக்கு இங்கேயே நடக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இது வந்து அனுமானம் தான், ஓகேங்களா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி தான் இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து வேலை கிடைக்கல, ரொம்ப வருஷம் கழித்து அவன் ஒரு ஜேர்னலிசம் படித்தவன், ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு காரர் என்ன செய்கிறாருன்னா கூப்பிட்டு, ரொம்ப வயசாகி போச்சு சார், வீட்டில் சாப்பாடு கூட வழி இல்லை அப்படிங்கிறப்ப, சரி வா, நீ வந்து என்ன செய்கிறேன்னா ஆர்பருக்கு போ, ஆர்பருக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு அமைச்சர் வந்து ஏதோ ஒரு புதிய கப்பல் வாங்கி தரதா நியூஸ் இருக்குது, அந்த நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. இவன் போகிறப்ப வந்து அந்த அமைச்சர் வந்து வரவழியே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருன்னு சரினா இவனுக்கு ஒரே அழுகை ஆகிப்போச்சு. என்ன அழுகை, நம்ம இன்றைக்கி தான் முதலாக வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த வேலையை உருப்படாமல் போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம வந்திருந்தால் நல்லா எடுத்துருக்கலாம். அப்போ அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா வாழ்க்கை விரக்தி ஆகி போச்சு. அப்போ உண்மையிலே எது நியூஸு, அவருக்கு இறந்து போனது எவ்வளோ பெரிய நியூஸ் இல்லைங்களா. வர வழியில் ஹார்ட் அட்டாக்ல அந்த அமைச்சர், அந்த மந்திரி செத்து போயிட்டாருன்றது இதை விட பெரிய நியூஸ். அது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிறானே, அதை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உடனே ஃபோன் அடித்து சொல்லி உடனே பப்ளிஷ் பண்ணாது. அப்போ என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி இந்த ஜோசியத்துலேயே என்ன இருக்குன்னா, நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஒன்று கண்காணிச்சுட்டே இருப்போம். அப்போதைக்கு வேற ஒன்று கண்ணில் தெரியும், அதை என்ன செய்வோம்னா அதை இது பண்ணிடுவோம், ஒதுக்கி வச்சுட்டு இது ஏதோ வேற ஏதோ தப்பாக வந்துருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் தப்பாக வந்து நிறைய பேருக்கு என்ன செஞ்சுக்கலாம். அப்போ கொரோனாலையும் இதே மாதிரி தான் நிறைய பேர் செஞ்சாங்க. அப்போ நிறைய கிரகங்கள் சேரும் பொழுது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்குன்றப்ப என்னென்னா வார் நடக்கும், 3ஆம் உலகப் போர் நடக்கும், பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டுருவாங்க அப்படின்றதாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, வேற ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம். அப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய கவனங்கள் வேறு இடத்துல இருக்கும். நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா இது அனுமான கணிதம், நம்மளால் கற்பனை பண்ண முடியாத விஷயம் தான் இல்லைங்களா. அப்போ 2 ஃப்ளைட்டு வந்து தூக்கிட்டு வந்து அமெரிக்காக்காரன் வந்து அந்த டவர் மேலே மோதுவான்,
அப்படின்னு சொல்லி நம்மளால எப்படி அனுமானிக்க முடியும்? நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு விமான விபத்து, ரயில் விபத்து நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு 2 தீவிரவாதிகள் தூக்கிட்டு வந்து அடிப்பான். அப்போ நம்மளுக்கு அது தெரியாது இல்லைங்களா? இது மாதிரி தெரியாத பல தகவல்கள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்ம வந்து நிலச்சரிவுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா வயநாடுல வந்து நிலச்சரிவு போயிட்டே இருக்கும். அப்போ நிலச்சரிவு எங்கேயோ நடந்த நிலச்சரிவு இல்லைங்களா? அப்போ அது அங்கே அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு வந்து ஒரு கிராமத்தை அடிச்சுட்டு போச்சுங்கிறப்ப எதிர்பார்க்காத நடக்கிற விஷயங்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விபத்துகளை ஜோசிகாரங்க சொல்கிறதெல்லாம் சும்மா ஃபேக்கு, ஓகேங்களா? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வருஷம் வருஷம் எதையாச்சும் உருட்டி விட்ருவாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்கிற லாஜிக்கை நீங்களே எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ பொதுவாக பஞ்சாங்கங்களில் வருஷம் வருஷம் இது மாதிரி ஏதாச்சும் கடல் சீற்றம் வரும், நிலம் கொதிக்கும், நிலம் நடுங்கும்னு எழுதி வச்சுருப்பாங்க. இதை வந்து நடக்கிறப்ப என்ன செய்வாங்க, கோடு போட்டு சோசியல் மீடியாவில் பாருங்கள் எழுதியிருக்கிறாங்க, கோடு போட்டு காட்டுவாங்க. நடக்காத போது அந்த பஞ்சாங்கத்தை காட்டவும் மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் ஒன்று காட்டுவாங்க உங்கள்கிட்ட மாதிரி. ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது தெரிந்து கொள்வதால் நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனையாயிரும் அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க? வேறு ஊருக்கு போயிருவீங்களா? எனக்கு கிளம்பி போக முடியாது. தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆர்வத்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஆனால் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காம வேறு மாதிரி கூட நடக்கலாம் இல்லைங்களா? அதனால் வந்து இது கிரகங்கள் சேரும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்குது, நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஜோசியரோட பார்க்க தேவையில்லை. அப்போ 2025 என்ன நடக்கும் அப்படின்னா, ஜூலை மாதம், செப்டம்பர் 1, அதுக்கப்புறமா வந்து டிசம்பரில் 1, ஜான்வரியில் 1 சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கலாம். அது எங்கே வேணாலும் நடக்கலாம், இங்கேயும் நடக்கலாம், பக்கத்து ஊரில். ஏன்னா உலகத்துக்கே ஒரே ஜாதகம் தானே இல்லைங்களா? எங்கே வேணாலும் நடக்கலாம். இந்தியாவில் நான் சொல்கிற மாதிரி இந்த கிரகங்கள்லாம் எங்கே சேருதுன்னா, நான் சொல்லக்கூடிய ஜூலையில் சிம்ம ராசியில் சேருது. சிம்ம ராசிங்கிறது நம்ம ஊரில் பார்க்குறப்ப இந்த திருச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பெல்ட்டு கடலூர் பெல்ட்டு. அடுத்து கன்னி ராசியில் சேருது, அது வந்து கன்னியாகுமரி பெல்ட்டு ஒரு செப்டம்பர் அந்த வாக்கில். டிசம்பரில் சேர்றது வந்து கோயம்புத்தூர் அந்த சைடு, ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய அந்த ஜான்வரி அந்த பீரியடு வந்து மேலே ஏறி கிருஷ்ணகிரி, சேலம் அந்த பெல்ட். இந்த இடத்துல ஏதாச்சும் சம்பவங்கள் நடக்கலாம். அப்போ சம்பவங்கள்லாம் நீங்கள் உடனே வந்து அது ஃபயர் தான் ஆகணும்னு இல்லை. ஏதாச்சும் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த போலீஸ் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி ஏதாச்சும் வேறு சம்பவங்கள் கூட ஃபயராக பற்றிக்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் இடி தான் விழுகணும், ஃப்ளைட்டு தான் உடையணும், ட்ரெயின் தான் விழுகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சம்பவங்கள் மக்களால் பேசப்படக்கூடிய, அப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை, இப்போ காவல்துறை சம்மந்தமான விஷயங்கள் பேசப்படலாம். அப்போ உடனே காவல்துறை எல்லாம் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், காவல்துறையை ஃபஸ்ட்டு நம்ம தூக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடணும், தூக்கிட்டு ஒரு 2 நாள் இருந்தால் தான் தெரியும், ஒன்று எல்லா பேரும் டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருவாங்கன்ற மாதிரி. அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ட்ரெண்டாக பேசுகிற மாதிரி ஆகலாம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த கிரகங்களுடைய கோச்சாரங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பலன் சொல்கிறது தான். இது வந்து கம்பல்சரி நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. நாஸ்ட்ரடாமஸனுடைய பையன் வந்து, அந்த பையன் பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த பையனும் ஜோசியர். நாஸ்ட்ரடாமஸ் அப்படிங்கிறவர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னால் நடக்கிறதெல்லாம் எழுதி வச்சிருந்தார். அவர் ஒரு நாட்டினுடைய அவை ஜோசியராக இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த நாடும் இந்த நாட்டினுடைய அரண்மனையும் தீப்பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி சொல்லிட்டார். ராஜாட்ட போய் சொல்லிட்டார். அப்போ ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளை தூக்கு, ரவுண்டு கட்ட அந்த ஆளை, நாளைக்கு காண்டி தீப்பிடிக்கிறாருன்னா நீ சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு படபடன்னு ஆகிப்போச்சு. இவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் இவனே கொளுத்தி விட்டுறான் அரண்மனையில். ஆக மொத்தத்தில் அவன் கணிச்சது நடந்துச்சா இல்லையா? அவன் கொளுத்துறான், எவனோ கொளுத்துறான். ஆனால் அன்னைக்கு கொளுத்தப்படும்னு எழுதுனா இல்லைங்களா? ஒருவேளை நம்ம கொளுத்தணும்னு நினச்சா கொளுத்த முடியாது, ஏதோ ஒரு நிர்பந்தம் அன்னைக்கு அந்த சம்பவம். அப்போ சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு கதைக்காக சொல்லப்படுறது. அப்போ ஒரு இந்த இடம் பத்திக்கும்னு சொல்லி எந்த ஜோசிக்காரனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு விஷயம் கண்டிப்பாக வேறு வடிவங்கள் நடக்கலாம். இப்போ என்ன சொல்லுவான், நல்லா பேர் வந்து அவன் தானே பற்ற வச்சான்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, அவன் பற்ற வச்சானா அவன் பற்ற வச்சானோ, அவன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டான்ல, அதை அவன் சொல்லணுன்ற அந்த எண்ணம் வந்தது தான் ஜோசியம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது மாதிரி கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டில் நிறைய போகும். என்ன நம்மளை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் சேரும்பொழுது சம்பவங்கள் நடக்கிறது. நீங்கள் அந்த சம்பவத்துக்கு என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாமே தவிர, இதை சொல்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் இந்தந்த காலங்களுக்கு நடக்கும். அப்போ என்ன செய்யலாங்க, ஜூலை 28ஆம் தேதி அப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பீங்களா? சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்தா மட்டும் என்ன ஆகும், சோழி முடியணும்னா முடிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ பூமி அப்படின்றது இல்லைங்களா, அந்த துனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு வந்தது, நம்ம வந்தோடனே நம்மளுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா, என்னைக்கு சாவுன்றது நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால உங்களால் எதையுமே மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் லைஃப்பை. இன்னும் நிறைய தகவலோடு அடுத்து சந்திக்கலாம். ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.